ஹலோ நண்பர்களே, காலை வணக்கம். இன்றைக்கி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாளும். அதுக்காக எங்கள் ஒய்ஃபெல்லாம் நேற்று நான் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்காக எங்கள் ஒய்ஃபு ட்ரெஸ்ஸு, கேக்கு, இன்னும் நிறையா எங்கள் பக்கம்லாம் எங்கள் குட்டீஸுங்கெல்லாம் நிறைய கிஃப்டெல்லாம் பேப்பரில் செஞ்சு வச்சு எனக்கு கிஃப்ட்டு பண்ணாங்க. சூப்பராக காலையில் நல்லா செலிப்ரேட் பண்ணேன். ஓகே, கேசரியெல்லாம் என் ஒய்ஃப் நல்லா சூப்பராக செஞ்சுருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. குட்டீஸுங்களும் இதே மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் கேசரி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அக்கா பசங்கள்லாம் வந்து கிஃப்டெல்லாம் பேப்பரில், இது வந்து ஸ்கூலில் தான் அந்த ஆஃப்இயர்லி லீவ் விட்டாங்க. அப்போது அதிலேருந்து ஒரு 3-4 நாள் இந்த ட்ராயிங்கெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. 3-4 நாளாக இதே ட்ராயிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பூரி போண்டா, அவ வந்து இந்த ட்ராயிங் கொடுக்குற பூரி போண்டா, அவர் 3 நாளாக வந்து இதே வேலையாக தான் இந்த ட்ராயிங் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு வேலையை. சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட் வச்சு கொடுத்துருக்காளா. அதுக்கப்புறம் இந்த ட்ராயிங்கெல்லாம் பார்த்துட்டு எங்கள் ஒய்ஃபே ஷாக் ஆகிட்டாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்னா அதுக்கப்புறம் இந்த ட்ராயிங் பேப்பர்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷில் எழுதி கொடுத்துருந்தாங்க கிஃப்ட்டு. எனக்கு படிக்கவே தெரியல. அவங்களே சரி, அவங்க இங்கிலீஷ் ஸ்கூல் படிக்கிறவங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்காரங்க, அவங்க தான் வந்து எனக்கு படித்தே இது சொன்னாங்க. சரிம்மா, ஓகேம்மா அப்படின்னு நினச்சி நான் சைலண்ட்டாக ஆகிட்டேன். வாங்கி எனக்கு கொடுத்து கிஃப்ட்டு பேப்பர்லாம் வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆனால் சூப்பராக வந்து எங்கள் ஒய்ஃபும் பார்த்தாங்க. பரவாயில்ல, நல்லா செஞ்சுருக்காங்க எல்லாம். இதுக்காக அவங்களாம் ஒரு 100 ரூபாய்க்கிட்ட செலவு பண்ணாங்களாம் ட்ராயிங்க்கெல்லாம். எங்கள் ஒய்ஃபு, நான் இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இல்ல பொம்மை ஓபன் பண்ணட்டுமா? ரெண்டு கார் பொம்மை ஒரு சிட்டிக்கு அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட்டு, இந்த கடையில் கொடுக்குற கிஃப்ட்டு வந்து வாங்கிட்டு வந்து 2 காரு இருந்துச்சு. அதில் அந்த காரில் எங்கள் ஸ்கவுட் பசங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து எங்கள் ஒய்ஃப் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கொடுக்குறதுக்காக குட்டீஸுங்கெல்லாம் வந்து நான் கண்ணு மூடினாங்க. அதுக்கப்புறம் சரி, என்னடா இவங்க சர்ப்ரைஸாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் நேற்று பேண்ட்டு, ஷர்ட்டு இதெல்லாம் நான் காலையில் கம்பெனி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர டைமில் எல்லாம் பார்த்துட்டேன் கிஃப்ட்டு இருக்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் இன்னொன்று மட்டும் மறைச்சி வச்சுட்டு இருந்தாங்க வீட்டில். அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃப் வந்து எனக்கு வந்து கிஃப்டாக வந்து வெள்ளி மோதிரம் கிஃப்ட்டு பண்ணாங்க. எங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். I love you so much, darling. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.